நாட்டிலேயே மிக அதிக எண்ணிக்கையிலான ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ளன. பழங்குடியின மாணவ மாணவியரின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் மத்திய அரசின் ஏகலைவா பள்ளிகளின் செயல்பாடுகள் குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிடும் கற்கை நன்றே என்கிறார் அவ்வை மூதாட்டி. எந்த நிலை வந்தாலும் கல்வி கற்பதை நிறுத்திவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தும் அவ்வை மூதாட்டியின் சிந்தனைக்கு ஏற்ப மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பழங்குடியின மாணவ மாணவியரின் உயர்கல்வி கனவை பூர்த்தி செய்யும் வகையில் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகள் இயங்கி வருகின்றன. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த பள்ளிகளில் உருவாக்கப்பட்டுள்ளன. நாட்டிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகள் இயங்கி வருகின்றன. 75 இடங்களில் செயல்பட்டு வரும் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளில் 25,000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருவதாக கூறுகிறார் சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் நலத்துறை உதவி ஆணையர் கணேஷ் சௌரி. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இங்கு பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. கல்வியுடன் நீட், ஜேஇஇ உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சிகளும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடந்த 2025ஆம் கல்வியாண்டில் 120க்கும் மேற்பட்ட ஏகலைவா பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் உயர்கல்வி வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். போட்டித் தேர்வு பயிற்சிகளின் மூலம் நாட்டின் தலை சிறந்த ஐஐடி மற்றும் எய்ம்ஸ் போன்ற மருத்துவக் கல்லூரிகளில் தங்களுக்கு இடம் கிடைக்கும் என்று மாணவ மாணவியர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். My aim is to clear NEET and get the best and bestest aims of India, that is AIMS Delhi, as I think. குண்டேகாவ், ஜக்தல்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வரும் ஏகலைவா பள்ளிகளில் பழங்குடியினரின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் போற்றி பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகளில் மண்ணின் கலைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பயிற்சி அளித்து வருகின்றனர். குண்டேகாவ் ஏகலைவா பள்ளியில் கோண்டி, ஹல்பி மொழிகளில் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய உடைகளை அணிந்தபடி பாடல்களை பாடும் மாணவியரின் ஈடுபாடு அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. எந்த உயரத்திற்கு போனாலும் நம்முடைய வேர்கள் பாரம்பரியத்துடன் பின்னி பிணைந்து இருக்கும்போது கலாச்சாரமும் உயர்கல்வி வாய்ப்பும் பரவலாக்கப்படுகிறது. புவியியல் ரீதியாக மிக உயரத்தில் அடர்வனத்தில் அருமையான இயற்கை சூழலில் வசிக்கும் மலைவாழ் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரம் சமூகவியல் ரீதியாக உயரத்திற்கு செல்வதை மத்திய அரசின் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகள் உறுதி செய்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் மாவட்டத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.